சைந்தவி அவர்களுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் அனுப்பியிருந்த வாய்ஸ் மெசேஜை இன்னமும் அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லோரையுமே சுக்குநூறாக உடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12 வருஷமாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. அண்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 12 வருஷம் ஒன்றா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இப்படி இவ்வளவு அழகாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க ஏன் பிரிஞ்சாங்க, அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இதற்கிடையில் அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் கூட பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அப்படி ஒரு வீடியோஸில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி சைந்தவி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் 8வது, அவர் 10வது, அந்த டேஸ்லேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அப்பையிலேருந்தே நிறைய விஷயங்களை நான் மெமரிஸாக சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு நாங்களாம் கிளம்பி ஒரு கான்சர்ட் போனோம் அப்படின்னா அங்கே நடந்த ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், இவங்க வெளியே போயிருக்கப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்ட மெசேஜாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்பவே பத்திரமா வச்சுருப்பாங்களாமா. குறிப்பாக இவங்களுக்கு வீக்கெண்ட்லாம் வருது அப்படின்லாம், செம்மு முடிஞ்சு லீவெல்லாம் வருது அப்படின்னா ஜிவி பிரகாஷ் சார் இவங்களுக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருக்காரு. அந்த ஒரு மெசேஜெல்லாம் கூட அவங்க ரொம்பவே பத்திரமா வச்சுருப்பாங்களாமா. அண்ட் இதோட ஹைலைட் எங்கே அப்படின்னா, லவ் பண்ணி முடிச்சு கல்யாணம் பண்ண போகிற காலையில் ஜிவி பிரகாஷ் சார் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, பொக்கே ஒன்று கொடுத்துருக்காரு. அதை கூட ஃபோட்டோ எடுத்து அதை தன்னோட மெமரிஸாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க லவ்வில் நடந்த எல்லாத்தையுமே அவங்க மெமரிஸாக வைப்பாங்களாமா. அண்ட் அப்படி தான் ஜிவி பிரகாஷ் சார் அனுப்பியிருந்த ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, இந்த மாதிரி அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வேர்ட்ஸ் எல்லாம், அந்த விஷயங்களை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணி, டெப்த்தாக லவ் பண்ணி எந்த ஒரு காரணத்தினால அவங்க பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் அந்த ஒரு கேள்விக்கு என்ன ஆன்சராக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் தக் லைஃப் படத்திலேருந்து ஏன் வெளிவந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. கமலஹாசன் அவர்களோட நடிப்பில், அவரோட தயாரிப்பில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். ரொம்பவே விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் ஜெயம் ரவி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. அப்புறம் டேட்ஸ் பத்தாமல் அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜெயம் ரவி அவர்கள் டேட் இல்லாமல் அந்த படத்துலேருந்து வெளியேறலையாமா. சம்பளம் கம்மி அப்படிங்கிறதுனால தான் வெளியேறி இருக்காராமா. ஜெயம் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய கதாபாத்திரம் பெருசாக இல்லை, அதனால ஷூட்டிங் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. கம்மியான நாட்கள் தான் ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் சேலரி தருவேன் அப்படிங்கிற மாதிரி மணிரத்னம் சார் சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஜெயம் ரவி சாருக்கு பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் மிகப்பெரிய அளவில் கதாபாத்திரமும் இல்லாமல் அந்த 2 காரணத்தையும் மனசில் வச்சு தான் அவர் வெளியே போனாராமா. மேலும் அவருக்குன்னு உருவாக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் சிம்பு சார் நடிக்கலை அப்படின்னும், சிம்பு சாருக்கு தனி ரோல், அது அவர் தான் படம் முழுக்க வருவார். இந்த ரோலை இமீடியட்டாக சார் கட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. சம்பளம் பத்தாமல் ஜெயம் ரவி வெளியே வந்தது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.